ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கோங்குரா சட்னி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா ஆஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் முழுமல்லி, ஒரு 3 வரமிளகாய் இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சு இது தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், கீரை நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சதை பொடி பண்ணிட்டோம் இல்லையா, இது தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானலில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோவும் கெட்டு போகாமல் இருக்கும். சீக்கிரமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கோம். 2 வரமிளகாய், எப்படி இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதையும் இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் அது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிளகாத்தூளெல்லாம் இது சேர்க்க போகிறதில்ல, இதுதான் காரம். இதுவும் நல்ல காரமான மிளகாய். இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம் இல்லையா, அது சேர்த்துருக்கோம். நல்லா அதுவும் வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கிளறி விட நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ இது நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம செஞ்சு 1 வாரம் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சுருக்கலாம். சீக்கிரம் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா இன்னும் 1 மாதம் கூட வச்சுக்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். நீங்கள் எது மாதிரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு, பிங்க் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்ல மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு கோங்குரா சட்னி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.